ഇപ്പോൾ തമിഴ്നാട് ക്രമസമാധാന ചുമതലയുള്ള ADGP ഡേവിഡ്സൺ മാധ്യമങ്ങളെ കാണുന്നു. തത്സമയ ദൃശ്യത്തിലേക്ക്. உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷனில் கொடுத்திருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷனில் கொடுத்திருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னது. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு நியர்லி about 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடையாது ஆக்சுவலா. சோ இப்ப இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்ப செக்யூரிட்டி ஏதோ லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது யூஸ்வலா நம்ம ஒரு 30 minutesல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டா ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clock இருந்து 4 o'clock ஆச்சுது. அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்டா அவங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையம் இருந்து கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் சைட்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்க 6 o'clockல அங்க ஆரம்பிச்ச வண்டி அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி about 1 hour ஆயிடுச்சு. அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த கிரௌட் நேச்சுரலா 2 சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்க கொடுத்த ஸ்ட்ரென்த் 137 ஆர்டர்லி கிரவுட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாம போச்சது, ஸ்மூத்தா டிஸ்போஸ் ஆனாங்க. இப்போ நேரத்து எங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ்ல காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இப்ப ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. சோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெப்ட் சைடுல இந்த கிரௌட் தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. சோ அதை பாக்குறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே தலைவரை பார்க்கணும் ஒரு நேரத்தில் வர்றவங்க 2 புறமும் பார்க்க முடியாம போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்க பப்ளிக் விசாரிச்சோம். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்க 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில கூட சாப்பிடாம வந்தவங்க இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்று இருக்காங்க.
அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும். அது ஒண்ணு இல்ல சரி, இது நான் அதிகமா பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா வந்து இப்ப காவல்துறையை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது. என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி, எவ்வளவு அமைதியாக கன் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாருங்க. அத சொல்லல. அதாவது ஒரு சரி நான் கேக்குறேன் நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். அதாவது வந்து இப்ப வந்து அந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல் டீடைல் கிடைச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் பிகாஸ் இல்ல ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேசல அர்த்தம் இருக்காங்க. இல்ல ஓகே ரைட் ஓகே அது ஈபில பேசிக்கிட்டோம். அவங்க ஈபில பேசிக்கிட்டோம். இல்ல அது நான் இப்ப சொல்ல முடியாது. அவங்க ஈபில சொல்லிட்டு கிளாரிஃபை சொல்லுவாங்க. തമിഴ്നാട്ടിൽ ക്രമസമാധാന ചുമതലയുള്ള ADGP ഡേവിഡ്സൺ ഇപ്പോൾ മാധ്യമങ്ങളോട് പ്രതികരിച്ചത്. പോലീസിന്റെ ഭാഗത്തു നിന്നും വീഴ്ചയുണ്ടായില്ല എന്നതടക്കമുള്ള കാര്യങ്ങളാണ് ഇപ്പോൾ ഡേവിഡ്സൺ വ്യക്തമാക്കിയിരിക്കുന്നത്.